தேவர்கள் பூஜித்த இந்த கோயிலுக்கு வந்து வேதபுரீஸ்வரர். வந்த பக்தர்கள் எல்லாம் இங்கே போயிட்டு வந்தால் எங்களுக்கு சொன்னதுனால நாங்களும் இங்கே வந்திருக்கோம். அப்புறம் 6 மாதம் வரைக்கும் பெட் ரெஸ்டே எடுத்த இந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு அவர் போட்ட பிச்சைன்னு தான் நான் சொல்லுவேன். இந்த வேதபுரீஸ்வரர் என் கர்மாக்களை கழித்து என்னை கொண்டு வந்து ஒரு வழிகாட்டினார். 3வது மாதமே பேச ஆரம்பிச்சிட்டான். வந்து 3வது மாதமே பேசி இன்னைக்கு நல்லா அவன் பேச்சு என்னால் கேட்க முடியல, அந்த அளவுக்கு பேசி போய் நாங்கள் சாமி கும்பிட்றது ரொம்ப சந்தோஷமாகவும் ஆன்மார்த்தமாகவும் இருக்குது. எல்லாம் போனோம்னா லைனில் நின்று அங்கே வெளியே நின்று துரத்திடுவாங்க. தேவாரம் திருவாசகத்தை ஓத விட மாட்டாங்க. இங்கே உணர்ந்து எங்களால் எவ்வளோ நேரம் படிக்க முடியுமோ எவ்வளோ 12 திருமுறை ஒவ்வொரு மாதமும் நாங்கள் வந்து பண்ணிட்டு போகிறோம். 12 என்னோடய பேர் தசரதன். நான் எண்ணூர்லேருந்து இங்கே வந்துட்டுருக்கேன். இங்கே வந்துட்டு இந்த பூமி வந்து இந்த நிலம் சொந்தமாக வந்து பார்த்தோம்னா ஒரு பாட்டனார் காலத்துலேருந்து ஒரு 7 தலைமுறையாக எங்கள்கிட்ட விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம். பட்டா நிலத்தில் இங்கே விவசாயம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இதை கோயில் கட்டணும், இங்கே ஒரு முகூர்த்தம் இருக்குது, கோயில் கட்டணும், அதை எடுத்து வச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தோம். அது இப்போ தான் கூடி வந்தது அந்த நேரம். ஆகஸ்ட் 23, 2023 இந்த முகூர்த்தத்தை எடுத்து நிறுத்தி வச்சுருக்கோம். அதுக்கு செய்ய சொல்லி உறுதுணையாக இருந்தது வந்து ஆடல் அரசையா, வேளச்சேரி உத்தண்டீஸ்வரர் கோயில், தண்டீஸ்வரர் கோயில் அங்கேருந்து சொன்னார். அவர் மூலியமாக மகாபலிபுரத்துலேருந்து ஒரு சபதி வந்துட்டு இங்கே எடுத்து நிறுத்தி வச்சார். இந்த ஊர் மக்கள் ஒரு 7 பேர் வந்து இந்த சிலையை தூக்கி எடுத்தாங்க, எடுக்க முடியல. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே ஒரு பள்ளம் போட்டு அந்த பள்ளத்தை எடுத்து அந்த சாமியை எடுத்து அப்படி தூக்குனாங்க. உடனே நின்றுடுச்சு, ஒரே நேரத்துக்கு நின்றுடுச்சு. அதுலேயே ஒரு வருஷமாக அப்படியே இருந்துகிட்டு இருந்தது. அந்த ஒரு வருஷமும் அப்படியே பூஜை பண்ணோம். மண் வழியே ஒரு முகூர்த்தம் மட்டும்தான் இருந்தது, ஆவுடை இல்லை. அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்து ஒவ்வொருத்தருகிட்டையாக எல்லாம் வாங்கி ஆகஸ்ட் 15ஆம் தேதி 2024 ஆவுடை, நந்தி, பலிபீடம் இதெல்லாம் வச்சு பூஜை நன்னீரை விழா பண்ணி இப்போது தொடர்ந்து பூஜை பண்ணிகிட்ருக்கோம். வணக்கம், என்னோடய பேர் சிவகாமி செந்தில்குமார். திருப்பத்தூர் மாவட்டத்திலேருந்து இங்கே வந்திருக்கேன். வேதபுரீஸ்வரர், வேதநாயகி அம்பாளையும் சிவனையும் பார்த்து தரிசனம் பண்ணிட்டு போகலான்னு வந்திருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 வருஷமாக இந்த கோயில் பிரசித்தியாக இருக்குது. திருவள்ளூர் மாவட்டம் வீரங்கிமேடு அப்படிங்கிற கிராமத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. சுற்றுச்சூழலெல்லாம் இயற்கை வளமாக இருக்குது. நல்ல நீரோடை விவசாய நிலத்தில் தான் இந்த கோவில் இருக்குது. சிறப்பான தருணங்கள், இந்த தருணத்தை சொல்லணும் அப்படின்னா இப்போதான் கட்டத்துக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த கோயிலோட சிறப்புனா பழங்காலத்து புராதன கோயிலாக இருக்குது. கோயில் சிதலமடைஞ்சனால சிலைகள் மட்டும் மீட்டெடுக்கப்பட்டிருக்கு. இந்த சிலைகள் பிரதிஷ்டை பண்ண பிறகு நிறைய நல்ல விஷயங்கள் வந்த பக்தர்கள் எல்லாம் இங்கே போயிட்டு வந்தால் எங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்குது அப்படின்ற விஷயத்த சொன்னதுனால நாங்களும் இங்கே வந்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 255 கிலோமீட்டர் கடந்து வந்திருக்கோம் இந்த சாமியை பார்த்துட்டு போகிறதுக்காக. இங்கே வந்து ஒரு சில பேர் வந்து குழந்தைக்கு வேண்டிக்கிட்டு திருமணம் நடக்காமல் இருக்கிறது, கடலில் அடையலை, அந்த மாதிரி குற்றங்கள் எல்லாம் எந்த கோயிலுக்கு போனாலும் எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாம் இந்த கோயிலுக்கு வந்துட்டு நன்மை நடந்திருக்கிறதாக அடியனுக்கு தெரிவிச்சிருக்காங்க. அதனால நாங்களும் வந்திருக்கோம். ஆமாம், கிடைச்சவர் இந்த இடத்துல தான். இந்த விநாயகருக்கும் முருகருக்கும் இடையில இந்த இடத்துல தான் இருந்தார். இந்த இடத்துலையே நிறுத்தி வச்சுருந்தோம். ஒரு வருஷமாக கொட்டா போட்டு வச்சுருந்தோம். இந்த பகுதியை வந்துட்டு எல்லாம் வந்துட்டு ஒரு பிறவி 7 பிரிவுகளாக இங்கே 7 தலைமுறையாக வந்துட்டு இங்கே வந்து என்னுடைய பாட்டனார் வீடு இங்கே தான். இந்த வீரங்கிவேடு கிராமம்தான், பொன்னேரி வட்டம் வீரங்கிவேடு கிராமம். அப்போது இங்கே வந்து விவசாயம் பண்ணுற மக்கள் தான் எல்லாமே, எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்களாம். மற்றபடி வேறு ஒன்றும் இந்த இதெல்லாம் இல்லை. தொழில் வேலை விவசாய நிலத்தில் தான் இந்த சிலை. இது வெளியவே இருந்தது பல காலமாக. ஓப்பன்லேயே புல்வெளியில் மேலேயே இருந்தது. நான் என்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு வருவேன். இங்கே முனீஸ்வரர் கோயில் இருக்குது, எதிர்த்த மாதிரி நம்ம சிவன் கோயிலுக்கு எதிர்த்த மாதிரி முனீஸ்வரர் கோயில் இருக்குது. அங்கே வந்து வரும்போதெல்லாம் வந்துட்டு எங்கள் குலதெய்வ முனீஸ்வரர் அங்கே வந்துட்டு வரும்போதெல்லாம் வந்து இங்கே வந்து பார்த்துட்டு போவேன். பார்க்கும்போது எனக்கு ஒரு தோணல், இதுக்கு இந்த இடத்த வந்து ஒரு கோவிலை கட்டி நம்ம பார்க்கணும். நம்ம காலத்தில் நம்ம இருக்கிறதுக்குள்ளே ஒரு கோயிலை கட்டி இந்த இடத்துல வழிபடணும் எல்லாரும் மக்களும்
மக்கள் வந்து இந்த இடத்துல வந்து அவங்க குறைகளை இங்கே நிவர்த்தி பண்ணிவிட்டு அவங்க போகும்போது சந்தோஷமாக போகணும் இங்கேருந்து. அது மக்களுக்கு எல்லாரும் எல்லாம் கிடைக்கணும். நடுவில் இந்த நீங்கள் கொடுத்து நான் வாங்குறது அப்படி இல்லாமல் எல்லாரும் அவங்களே அந்த வேண்டுதலை செய்யணும் அப்படின்றது தான் என்னுடைய முழு ஏதோ எண்ணங்களாக இருந்தது. அதே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இப்போது பேர் திரிபுர சுந்தரி, திருப்பத்தூர் மாவட்டத்துலேருந்து வரேன். இந்த கோயிலுக்கு வரணும்னு கேள்விப்பட்டு தான் வந்தோம். இதுக்கு முன்னாடி வந்தவங்க நிறைய நன்மை நடந்திருக்குன்னு சொன்னாங்க. நேற்று ஒரு சம்பவம் எங்கள் வீட்டில் நடந்துச்சு. எங்கள் குழந்தை வந்து தண்ணியில் விழுந்துருச்சு. நிஜமா என்ன நடக்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. காப்பாற்றி கொடுக்கணும்னு சொல்லிட்டு சிவபெருமானை ரொம்ப மனசார வேண்டிக்கிட்டேன். முருகனையும் வேண்டிக்கிட்டேன். அவரு மனசு வச்சால் மட்டும்தான். இது ஏற்கனவே இது பிறக்கும் போதே பல சிக்கலை கடந்தா வந்துச்சு. ஹாஸ்பிட்டலில் இது இல்லைன்னே சொல்லிட்டாங்க. அபார்ஷன் 15 நாள் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நான் வேற ஒரு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணேன். ஜன்னி மாதிரி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க தான் குழந்தை ஹார்ட் பீட் நல்லா இருக்கு, குழந்தை நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. என்னால் அப்போ கூட நம்ப முடியல. ஆனால் கடவுள் காப்பாற்றுவாருன்ற நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு. அவர் மேலே வச்சிருந்த பக்தியும் அன்பும் தான் என்னை காப்பாற்றி கொடுத்துருச்சுன்னு தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் 6 மாசம் வரைக்கும் பெட் ரெஸ்டே எடுத்தேன் இந்த குழந்தைய காப்பாத்துறதுக்கு. அவர் போட்ட பிச்சைன்னு தான் நான் சொல்லுவேன். அவர் காப்பாத்தி கொடுத்ததுதான் இந்த குழந்தை. 15 நாள் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் பிறந்த குழந்தை இது. இது அவரோட மகிமையால மட்டும்தான் இது நடந்துச்சு. அதே மாதிரி இந்த குளம் இருக்குது, தேவர் குளம்னு ஒரு இது பக்கத்துலேயே ஒரு 40 சென்ட்டில் இருக்குது. அந்த குளத்தில் மூழ்கி எழுந்து வந்து தான் இங்கே வந்து பூஜை பண்ணுவாங்க. அந்த காலத்தில் தேவர்கள் பூஜித்த இந்த கோயிலுக்கு வந்து வேதபுரீஸ்வரர், வேதங்கள் அந்த காலத்தில் படிச்சிருந்துருக்காங்க அப்படின்றது தான் என்னுடைய தோணல். எனக்கு நிறைய முறை வந்து தோணிக்கிட்டே இருக்கும் மனசில், இந்த வேதபுரீஸ்வரர் வைக்கணும் அப்படின்னு. வேதபுரீஸ்வரர் வேதநாயகி அம்மன் அப்படி வச்சுருக்கு. அருள்மிகு வேதநாயகி உடனாய வேதபுரீஸ்வரர் ஆலயம், திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் வீரங்கிவேடு, மதுரா வீரங்கிவேடு கிராமத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கோயில். மற்றபடி இங்கே வர்றவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பூஜையிலையும் கலந்துக்கிறாங்க. அந்த கலந்துக்கிறவங்களுக்கு இது வரைக்கும் 32 பேருக்கு குழந்தை பிறந்திருக்கு, குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு. இங்கே குழந்தை இல்லைன்னு வந்து இங்கே அபிஷேகம் பண்ணுறவங்க, இந்த பிரதோஷத்துக்கு கலந்துக்கிறவங்க எல்லாம். அதே மாதிரி வேலை கிடைக்காதவங்க 10 வருஷமாக வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு வேலைக்காக பணம் கட்டி வேலை கிடைக்கலன்ட்டு ஒருத்தர் வந்து அழுதுகிட்டு இருக்காரு. என்னப்பா இங்கே அழுகிற அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, 10 வருஷமாக பணம் கட்டி வச்சுருந்தேன், எனக்கு வேலையே கிடைக்கல, இப்போ வேலை கிடச்சிச்சு, அதை சொல்லி அவர்கிட்ட நான் முறையிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இங்கே ஏறு சிவனுக்கும் தேவராஞ்சேரிக்கும் நடுவில் ஒரு ஊர் உப்பரப்பாளையம்னு நினைக்கிறாங்க, மத்ரா விட உப்பரப்பாளையம் அந்த ஊர்லேருந்து வந்தார் அவர். அது மாதிரி நிறைய விஷயங்களும் எல்லாருக்கும் சந்தோஷமாக போகிறாங்க. அவங்க நமக்கு என்ன விஷயம் நடக்கலைன்றது அவங்க சொன்னால் தான் நமக்கு தெரியும். வந்தவங்க சொன்னாங்க. குழந்தை பிறந்தது அது அத்தாட்சி இருக்குது. என்னுடைய மருமகளுக்கே வந்துட்டு 2 வருஷம் 2.5 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து, என்னுடைய மருமகளுக்கு அக்காவுக்கும் 3 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்து, 2 பேரும் முதல் முற்றோதல் வச்சோம். அப்போ பொண்ணு சொல்கிற அந்த இதை வந்து நடத்துனாங்க இங்கே. அப்போது அதில் கலந்துக்கிட்டாங்க அவங்கெல்லாம். அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அது என்னுடைய சொந்த வீட்லேயே நடந்திருக்கு. அதே மாதிரி வெளியே இருக்கிறவங்களுக்கும், இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. வெளியே மற்ற ஊருங்கள்லாம் வந்துட்டு வந்தவங்களுக்கும் குழந்தை பிறந்திருக்கு. அது 32 பேருக்கு சொல்லியிருக்காங்க என்கிட்ட. இங்கே இருக்காங்க. இப்போது வந்து வேண்டிட்டு போனால் போதுமா, இல்லை அதுக்கு ஏதாச்சும் பரிகாரங்கள்? அந்த நேரத்தில் கலந்துக்கணும். அந்த பூஜைகளில் திருவாசக முற்றோதல் அந்த பூஜைகளில் அது பௌர்ணமி நேரத்தில் அது பண்ணுறோம். அது மாதிரி மற்ற பூஜைகளில் கலந்துக்கிட்டு நீங்கள் வேண்டிக்கிட்டால் கூட அதுவும் நடக்குது. எந்த விதமான பரிகாரமும் கிடையாது. பரிகாரம்லாம் இங்கே ஒன்றும் கிடையாது. பூஜையை நீங்கள் செய்யுங்க. வந்து உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கிட்டு வந்து பூஜையை செய்யுங்க. அவங்கக்கிட்ட உங்கள் குறைய சொல்லுங்கள், நிவர்த்தி பண்ணி வைப்பார். பெருசாக நீங்கள் செய்ய வேண்டாம் அப்படின்னு தான் சொல்கிறோம். இப்போ மற்ற கோவிலில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பெரும்பாலும் சிவத்தலங்களில் வந்து நம்ம வர முடியும், பார்க்க முடியும், வணங்கிட்டு தான் போக முடியும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் அபிஷேகம் பண்ணுறாங்க, ஆராதனை பண்ணுறாங்க. இதுக்கு என்ன சிறப்பு, என்ன காரணத்துக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க? இது இங்கே வந்து சிறப்புன்னு ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது. இங்கே வந்து இந்த பூமியில் வந்து நின்னாலே சிறப்பு தான். இந்த இடத்துக்கு வந்தாலே அவங்க வந்து சந்தோஷமாக தான் போகிறாங்க ஒவ்வொருத்தரும். யாரும் எந்த குறையும் சொன்னது கிடையாது இது வரைக்கும், என்னுடைய காதுக்கு கேட்ட வரைக்கும். அதே மாதிரி இங்கேருந்து உடுமலைப்பேட்டை வரைக்கும் வந்திருக்காங்க. இங்கே கன்னியாகுமரியிலேருந்து வந்திருக்காங்க. அவங்களே வந்து பூஜை பண்ணிவிட்டு சந்தோஷப்பட்டுருக்காங்க அந்த அடியார்கள்.
எங்கே போனாலும் அந்த மாதிரி உள்ள இது பண்ண மாட்டாங்க, அனுமதிக்க மாட்டாங்க. இங்கே அனுமதிக்கிறீங்க இல்லையா? ஸோ இது தாய்மார் இது வந்துட்டு அபிஷேகம் பண்ணுறாங்க. இது வந்துட்டு நமக்கு, நான் ஐயர் கிடையாது, நான் வேதங்கள் படிக்கலை, ஆனால் வேதபுரீஸ்வரர்னு பேர் வச்சுருக்கேன். அப்போ பல பேர் பல விஷயங்களை வந்து படித்தாதான் அப்போது வந்து நமக்கு வந்து இங்கே அவருக்கு வேதம் படிக்கிற மாதிரி ஒரு நாளும் வேதம் இங்கே ஓதுற மாதிரி இருக்கும். ஐயருங்க ஒரு நாளும் ஒரு மந்திரத்தை சொல்லுவார், இங்கே மந்திரம் சொல்கிறதில்ல. ஒரு தண்ணியை விடுறோம், பூ அலங்காரம் பண்ணுறோம், ஒரு விளக்கேற்றுறோம், இந்த மாதிரி அப்படி தான் போய்கிட்டுருக்கோம். மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறோமோ அது நடத்துகிறார். அவருக்கு நம்ம மனசில் நினைக்கிறத அவர் நடத்தி வைக்கிறார். அதுதான். அதனால் உங்கள் கையால் உங்கள் கரங்களால் நீங்கள் அந்த வேண்டுதலை வைங்க, மனசில் நினைங்க. அது ஒரு 10 நாள் ஒரு பூஜையை பண்ணிங்கன்னா, ஒரு பிரதோஷ பூஜையோ, அது இந்த மாதிரி பௌர்ணமிலையோ, ஒரு அமாவாசையிலையோ, ஏதோ ஒரு நாளில், நல்ல நாளில், இல்லை உங்களுக்கு பிடிச்ச நாள் எந்த நாள்னாலும் வாங்க, ஒரு அபிஷேகம் பண்ணி உங்களுடைய குறைகளை இங்கே உட்கார்ந்து சொன்னாலே போதும். அவர்கிட்ட போய் காதில் தான் சொல்லணும்னு இல்லை. இந்த இடத்துக்கு வந்துட்டு நீங்கள் குறைகளை வேண்டிக்கிட்டு போனாலே போதும், அது நடந்துருக்கு. எல்லாம் உள்ள இறைவன் பொன்னேரியில் அமைந்திருக்கும் வேத நாயகி உடனமர் வேதபுரீஸ்வரர் திருவடிகளை தாழ் பணிந்து, இந்த சிவஸ்தலங்கள் வழிபாடு அப்படின்றது முன் ஜென்மங்களில் நாம் செய்த புண்ணியத்தின் அருளால் கிடைக்கக்கூடிய, மற்ற எல்லா தெய்வங்களையுடைய இறைவன் 5 தொழிலையும் புரிவராக உள்ளார். அதில் அருளல் மறைத்தல் அப்படின்ற 2 தொழில்கள் நமக்கு தெரியறதே இல்லை. 96 தத்துவங்களால் உடல் இயக்கம் நடைபெறுகிறது. இந்த 96 தத்துவத்தில் இந்த 5 அவயங்கள் இருக்கு பாருங்க, அது நம்மளை விட்டு எப்போ கழலுமோ அப்படின்னு வள்ளல் பெருமான் கூட அதை பாடுறாரு. அப்படி கழலாத நிலையில நாம் எல்லா பணிகளையும் செய்கிறோம். ஆனால் இறைவனை நோக்கி எப்போ போகிறோம்? ஒரு நாள் போவோம் கோயிலுக்கு, அடுத்த வாரம் போவோம், திரும்பவும் வந்துடுவோம். நம்ம அதில் என்ன செய்தோம், எந்த அளவுக்கு முன்னேறணும் அப்படின்ற எந்த ஒரு புரிதலும் இருக்காது. அப்படி இல்லாமல் இந்த இறைவன், இந்த வேதபுரீஸ்வரர் என் கர்மாக்களை கழித்து இந்த ஞான பாதைக்கு என்னை கொண்டு வந்து ஒரு வழிகாட்டினார். இந்த இடத்த மிதிங்க, உங்கள் அனைவருக்கும் நல்வழி காட்டுவார். ஆன்மம் எப்பொழுதும் இறைவனடியே வைத்திருத்தல் மிகவும் அவசியம். இந்த பொய்யான தேகம் என்னைக்கு வேணாலும் போயிடும். இறைவன் தான் அப்புறம் நம்மளுக்கு கை கொடுக்கணும். அதனால இந்த மண்ணை மிதிங்க, அந்த பாக்கியம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். சிவா, திருச்சிற்றம்பலம். அதே மாதிரி வந்தவங்க எல்லாருமே என்ன யாருன்னே தெரியாது, அவங்கள யாருன்னு தெரியாது. இங்கே வந்துட்டு நான் இங்கே வரணும்னு என்னை தூண்டுதலாக இவர் வர வச்சார் அப்படின்னு சொல்கிற கேள்விப்பட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க. எப்படி கனவுல போய் சொல்லுவாரா? அது எப்படின்னு தெரியல, அவங்கள கேட்டால் தான் தெரியும். ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க. அப்புறமா நீங்கள் வந்து ஒரு டைரெக்டாக இந்த மாதிரி தகரத்தில் வச்சுருக்கீங்களா எப்படி? இது வந்துட்டு இங்கே வயல்வெளியில் சயன கோலத்தில் இருந்தார், கிடப்பு நிலையில். அப்போது அந்த தண்டீஸ்வரர் கோயிலிருந்து அவரை வர வச்சு அவர்கிட்ட போய் பேசிட்டு, அங்கே 4 வேதங்களை மீட்டு தந்த கோயில் அது தண்டீஸ்வரர் கோயில், வேதபுரீஸ்வரர். இது வேளச்சேரியில் அந்த கோயிலில் முற்றுவதல் நடந்துகிட்ருக்கு. அவர்கிட்ட போய், அவர் வந்து உழவார பணி செய்கிறவர், தமிழ்நாடு முழுவதும் பாடல் அரசன் பேர். அப்போ இப்போதைக்கு அவர் இல்லை, அவர் தவறிட்டார். அவங்க புள்ள பார்த்துட்ருக்காங்க அவருக்கு. அவர்கிட்ட போய் உத்தரவு கேட்டு வாங்கிட்டு அவர் தான் வந்து இதை ஏற்பாடு பண்ணி தந்தார். இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். நானும் வந்துட்டு எல்லா சாப்பாடு போக்குவரத்தெல்லாம் எல்லாத்தையும் சாப்பிடுவேன். இது எப்போ எடுத்து வைக்கணும்னு வச்சனும் அன்னையிலேருந்து அங்கேயே சொன்னார், சத்தியமாக நீ இதை சாப்பிடக்கூடாது, எதையும் சாத்வீக உணவு மட்டும்தான் எடுத்துக்கணும், பரவாயில்லையா, சத்தியம் பண்ணுனார். அந்த கோயிலில் சத்தியம் பண்ண. அதுக்கப்புறமா ஒரு நாளும் வெண் சாதம் வச்சு படைக்கணும், சாமிக்கு அபிஷேகம் பண்ணோம். அது 2யும் பண்ணுங்க, தினமும் பண்ணுறேன் அப்படி சொல்லி அவர்கிட்ட சத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த குளம் சொன்னீங்க, தேவர் குளம். தேவர் குளம்னா தேவர்கள் இங்கே பூஜித்து இருக்காங்க இந்த பழைய கோயிலை. சோழர் காலத்தில் இது கட்டியிருக்காங்க. சோழர்கள் வந்து படையெடுத்து வரும்போது ஒரு பகுதியாக பிடிச்சு வரும்போது ஒரு கேம்ப் போடுவாங்க ஒரு இடத்துல. அடுத்த பகுதிக்கு போகும்போது இந்த இடத்துல ஒரு சிலையை நிறுவி அந்த இடத்துல ஆயுதங்கள்லாம் வச்சு படைச்சி
எங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தணும், வெற்றி தரணும், வெற்றி வாய்ப்பு எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு உத்தரவு வாங்கிட்டு தான் போவாங்க. அப்படி பார்த்தோம்னா இங்கே ஒரு வாள் கூட இருந்தது, இவ்வளோ பெரிய வாள். இது சோழர்களால் கட்ட சோழர் காலத்தில் சிலை, சோழர் காலத்து இந்த கோயில் இருந்திருக்கு. அதை விடுது அதுக்கு ஆதாரங்கள் இருக்கு அவங்க கிட்ட. அதுக்கு ஆதாரம்னா அந்த கத்தி மட்டும்தான். அந்த கத்தி இங்கே எடுத்து வந்து புதைச்சிட்டாங்கன்றாங்க. அந்த காலத்தில் சின்ன குழந்த, ஆடு மேய்க்கிற குழந்த, ஒரு 10 வயசு குழந்த அந்த கத்தி இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. பூமியில் இருந்திருக்கு, ஏதோ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. அவங்க வீட்டுக்கு, இந்த வீரங்கி வேலை வீடு இப்போ கூட இருக்காங்க அவங்க. அந்த கத்தியை எடுத்துகிட்டு போனவொடனே அவங்க அப்பா இது எங்கே எடுத்துகிட்டு வந்தேன், ஏன் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறை கொடுத்து அந்த கத்தியை எடுத்துகிட்டு வந்து இங்கேயே மண்ணில் பொழிச்சிட்டாராம். பார்த்துருக்கீங்க ரியலா? அவரு அந்த அம்மா பார்த்துருக்காங்க. இங்கே அதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க அவங்க சொன்னதை நம்ம சொல்கிறோம். சோழர் காலத்து சிலைன்னா ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்தோம், நமக்கு தெரிஞ்ச ஒரு நபர், ரிட்டையர்ட் பர்சன். அவர் கூப்பிட்டு வந்து சிலையை பார்த்தார், அந்த முத்திரையெல்லாம் பார்த்தார். இப்படி முத்திரை இருக்கு இல்லைங்களா, ஏரோ மார்க் மாதிரி 2 கோடு இருக்கு இல்லைங்களா, நாமம் மாதிரி சின்னதாக யூ டைப்பில் ஒரு 2 நாமம், இதெல்லாம் அது ஒன்று, கீழே ஒரு 2 கோடு வரும். இந்த கோடில் இதெல்லாம் பார்க்கும்போது முத்திரை, அந்த முத்திரை தான் அங்கே ஆவுடையார் கோயில், இதில் பெருவுடையார் கோயில்லையும் அது மாதிரி இருக்குது. அதெல்லாம் இந்த பகுதியெல்லாம் அவர் ஆண்டிருக்கார் சோழர்கள். இங்கேருந்து இந்த கடலோரம் ஃபுல்லாக, வங்கக்கடலோரம் ஃபுல்லாக ஆண்டிருக்கார். கல்கட்டா அந்த சைடு மிசோரம் எல்லாம் ஆண்டிருக்காரு. அந்த பக்கம் இது பர்மா, சுமத்ரா தீவு, இந்தோனேஷியா, மலேசியா, இந்த சைடில் சிங்கப்பூர், அப்படியே வந்து இலங்கை, அதுக்கப்புறம் ராமேஸ்வரம் வந்திருக்கார். தஞ்சாவூர் வந்து அவர் ஆண்ட பகுதிகள் வந்து 950 நினைக்கிறேன், 50லேருந்து 1010 வரைக்கும் அவர் ஆண்ட காலங்கள். அந்த காலத்தில் இந்த பகுதியெல்லாம் ஆண்டிருக்கார். அவங்களுடைய வாரிசுகள் வந்திருக்காங்க. ஒரு வாரிசு வரும்போது ஒரு பகுதியில் போயிட்டு அதை வந்து அந்த நாட்டை பிடிச்சு அது ஆட்சி அவங்களையே அமர்த்தியிருக்காங்க. அந்த நாட்டில் இருக்கிற மக்களையே ஆட்சி அதிகாரத்தில் அமர்த்திட்டு இவங்க வெளியே வந்துடுவாங்க. வந்து அப்படியே வந்து திரும்ப எங்கேருந்து புறப்பட்டாரோ அங்கேயே வந்து நின்றுட்டார். அந்த பெருவுடையார் கோயிலுக்கே வந்து நின்றுட்டார். அந்த மாதிரி அவருடைய சரித்திரமும் இருக்குது அந்த வரலாறில். அந்த அவருடைய ஆண்ட பகுதி இது இருக்குது, அதுக்கு ஒரு வரைபடமும் இருக்குது, அரசு வரைபடம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த கோயில் இருக்குன்னு யார் சொன்னது? இவ்வளவு தூரத்துல இங்க வந்துட்டு வந்தவங்க தான் எனக்கு சொன்னது. எனக்கு கஸ்டமர்ஸ் நிறைய இருக்காங்க, அவங்க எல்லாம் இங்க இருக்கிற சூழ்நிலை எனக்கு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு முறையும் நான் வரணும்னு ட்ரை பண்ண முடியாது, நினைச்ச தருணத்துல வர முடியல, ஆனா வேண்டிக்கிட்டே வந்துட்டேன். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் வரல, இதுக்கு முன்னாடி வந்திருக்கோம், ஆனா இந்த கோயிலுக்கு உள்ளார வரல, இப்போ வர முடிஞ்சிச்சு. இவ்வளவு தூரமா இருக்குது, இவ்வளவு தூரம் வந்து பார்க்கணும், அந்த இதெல்லாம் அதெல்லாம் இல்லைங்க ஐயா. சிவத்தை நினைச்சிட்டோம்னா போகணும்னு நினைச்சா போயிடணும். அடியார்களை எங்க இருந்தாலும் இழுத்துக்குவாரு, அந்த சக்தி இவர்கிட்ட இருக்கு இந்த இடத்துல. அதாவது மூர்த்தி சிறுசு கீர்த்தி பெருசுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இல்லை அப்படின்னு நினைக்க கூடாது. இவரோட சக்தி வந்து அதீதமானது ரொம்ப. அது கூடவே வேதத்தோட சம்பந்தப்பட்டு இருக்காங்க. அம்பாலும் சிவனும் இங்க நின்று நிலையா ஒரு பொருளா இருந்து பக்தர்களுக்கு வந்து அருள் காட்சி செய்யறாங்க. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கோயில்னா பெரிய கோபுரங்கள் இருக்கும், தனித்தனியா சன்னதிகள்லாம் இருக்கும். அங்க வந்து ஒரு ஷெட்டுக்குள்ள இருக்கு. ஷெட்ல இருக்கிறதுனால சக்தி எங்கேயும் இல்லாத போயிடுறது இல்லைங்க. கோயில்ல தான் போய் கும்பிடணும் அப்படின்னா நிறைய பேர் கோயிலுக்கே போக முடியாது. இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வளர்ந்துகிட்டே இருக்கிற ஒரு கோயிலுக்கு நம்ம வந்து செய்யறதுதான் புண்ணியத்தை செய்யறோம். இல்லாம நிறைய சாப்பிட்டவங்களுக்கு போய் சாப்பாடு போறதை விட பசியோடு இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம போடணும். அதான் இந்த கருத்து இந்த இடத்துல நான் தெரிவிக்கிறேன். எல்லாமே இருக்கக்கூடிய கோயில போய் பக்தர்கள் எல்லாத்தையும் கொடுக்கறத விட எதுவுமே இல்லாத இருக்கிற சிவபெருமானுக்கு கொண்டு போய் கொடுத்தோம்னா கர்மா வந்து குறைஞ்சிரும். நான் அங்க போனேன் இங்க போனேன் எனக்கு எதுவும் ஆகலைன்னு சொல்றதை விட இது போல கட்டிக்கிட்டு இருக்கிற கோயில், வளர்ற தருவாயில இருக்கிற திருத்தலங்களுக்கு வந்து நம்ம தொண்டு செய்யறதும் உழவார பணி செய்யறதும் கர்மத்தை வந்து குறைக்கும், பாவங்களை குறைக்கும். ஆமா, எல்லா சிவாலயங்களும் நான் போயிட்டு வரேன். இந்த மாதிரி இருக்கிற எல்லா கோயிலுக்கும் நாங்க தொண்டு செய்யறோம், தேடி போய் செய்யறோம். அப்ப கேள்விப்பட்டுதான் நாங்க இங்க வந்து வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்புகள் நிறைய இருந்துட்டு இருந்தது. 2-3 வருஷமா கேள்விப்பட்டிருக்கேன், இப்போதான் வர முடிஞ்சிச்சு. எப்படி உணர்றீங்க? நல்ல பாசிட்டிவா இருக்குதுங்க ஐயா. நிறைய நாள் நடக்காத ஒரு விஷயம், நான் கார் வாங்கி 6 மாசம் ஆகுது, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணவே முடியல என்னால. அது எனக்கு நான் உனக்கு வரணும், நாளைக்கு வரணும்னா அந்த கார் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுங்கப்பா அப்படின்னு நேற்றே அது செலக்ட் ஆயிடுச்சு. 8 மணிக்குள்ள அதை கிளியர் பண்ணிட்டோம். திங்கக்கிழமை அது ரிஜிஸ்டர் ஆக போகுது. அப்ப அந்த 1,02,000 ரூபாய் அப்படிங்கிறது எனக்கு பெரிய தொகையா இருந்தது. சாதாரண ஜோதிடர் தான். அப்ப அந்த 1 லட்சங்கிறது 1 மணி நேரத்துல தயாரான போது அப்ப இவரோட சக்தியை நான் சொல்லி புரிஞ்சுக்கணும்னு அவசியமே இல்லை, நீங்களே உணர்ந்துக்கலாம். அதுதான் ஒரு பாசிட்டிவான விஷயம்.
அது போக எங்க கிளம்புனாலும் ஏதாவது ஒரு தடை இருக்கும். இங்க வரும்போது எந்த தடையுமே இல்லை. எனக்கு கிடைக்கலன்னு கிடையாது. நான் வர இடத்துல டிராஃபிக்கும் கிடையாது. எங்க ஊர்ல கொஞ்சம் மழை பெஞ்சிச்சு, வர வர மழையே கிடையாது. இது ஒரு பெரிய விஷயமா தான் நான் சொல்லணும். எங்க பேரன் வந்து ஒரு 4.5 வயசு வரைக்கும் பேசல. குழந்தை பிறந்ததுலேருந்து அவன் இங்கே அழைச்சிட்டு வந்தேன் ஃபர்ஸ்ட் டைம். வந்து இங்கே அவன் நல்லா பேசணும்னு சொன்னேன். அவன் கடைசி 3வது மாசமே பேச ஆரம்பிச்சிட்டான். வந்து 3வது மாசமே பேசி இன்னைக்கு நல்லா அவன் பேச்சு என்னால் கேட்க முடியல, அந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கான். ஐயன் அருள் நல்ல அருள் அதெல்லாம் பண்ணிட்டு தான் அவர். மற்ற கோயிலெல்லாம் போனால் சிவன் கோயிலில் நீங்கள் அபிஷேகத்தை பார்ப்பீங்க, ஆனால் இங்கே வந்து அடியேனே அபிஷேகம் பண்றோம். அதனுடைய எப்படி நல்லா உணர்றோம். எங்களுக்கு ரொம்ப ஆனந்தம். மற்ற ஆலயத்தெல்லாம் போனோம்னா நம்ம வந்து வாசல்ல இருந்தே வெளியே ஐயனை பார்த்துட்டு வருவோம். ஆனா இது மாதிரி அடியாருடைய ஆலயங்கள் போனா அடியாரே பூஜை செய்வோம், அடியாரே தொட்டு எல்லாம் செய்வோம். அதுல எங்களுக்கு ரொம்ப ஆனந்தம். நம்ம ஒரு அப்பா மாதிரி ஐயா அடியா சிவபெருமான் அவரை நம்ம தொட்டு செய்யும்போது நம்மளுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அதனால இது ஒரு எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி அடியே இங்க வந்து செய்யறது. வரும்போது எப்படியோ கஷ்டப்பட்டு வருவோம், போகும்போது எப்படியோ கஷ்டப்பட்டு போவோம். ஆனால் அடுத்த நாள் திரும்பவும் தொடர்ந்து இங்கே வரணும்னு மனசு தோணிடும். ஈர்த்தாட்கொண்ட பெருமான் இவனுங்களே. அதனால இங்கே வந்து கல்யாணம் நடக்காதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், வேண்டு வர வைக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி நாங்கள் அந்த முற்றோதல் பண்ணுற இதுவில் பொன்னூசல் பதிகம் பாடி அதில் வந்து ஐயனுக்கிட்ட சமர்ப்பணம் பண்ணுறதுனால ஒரு 5-6 பேருக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிட்டியிருக்கு. அதில் வந்து இந்த கோயில் நிர்வாகம் நடத்துகிறார் இல்லையா தசரதன், அவருடைய பையனுக்கே முதல் உதாரணம் எடுத்துக்காட்டார். அதனால் அடியார் அனைவரும் அவங்கவுங்க கஷ்டத்தை பொருட்படுத்தாமல் குழந்தை பாக்கியம் வேண்டி ஒவ்வொரு அடியாரும் இங்கே வந்து ஐயனை தரிசனம் பண்ணி அவன் திருவடியை வணங்கிட்டு சென்றால் எல்லா பாக்கியங்களும் எல்லா வளங்களும் கிடைக்கணும். எங்களுடைய மனப்பூர்வமாக நான் உணர்ந்து சொல்கிறேன். இந்த மாதிரி பாக்கியம், அதாவது பெரிய நீங்கள் கேட்குற மாதிரி பெரிய கோயிலுங்கள்ல எல்லாம் போனோம்னா லைனில் நின்று அங்கே வெளியே நின்று துரத்திடுவாங்க. தேவாரம் திருவாசகத்தை ஓத விட மாட்டாங்க. இங்கே உணர்ந்து எங்களால் எவ்வளோ நேரம் படிக்க முடியுமோ எவ்வளோ 12 திருமுறை ஒவ்வொரு மாதமும் நாங்கள் வந்து பண்ணிட்டு போகிறோம். 12 திருமுறை ஓதிட்டு போகிறோம். எங்கள் மனசார ஆத்மாக இங்கே 12 திருமுறையும் ஓதி நாங்கள் எங்களுடைய எப்படி சொல்கிறது அந்த இறை உணர்வை உணர்ந்துட்டு போகிறோம். அதனால ஐயனுடைய அருளை பெற அனைத்து அடியார்களும் இங்கே வந்து சேர்ந்திருந்து ஐயனுடைய அருளை பெறுமாறு அன்போடு அழைக்கின்றோம். சிவா திருச்சிற்றம்பலம். ஆமா, ஏன்னா சிவாலயத்துல இருந்து பொய்யான ஒரு வார்த்தையை சொல்ல முடியாது, நம்ம சொல்லவும் கூடாது. அப்ப இந்த இடத்துல அவர் எனக்கு கொடுத்த வைப்ரேஷன் என்னன்னா, உனக்காக நான் காத்துட்டு இருக்கேன் வா அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை எனக்கு வந்து இருந்துச்சு. அப்படியே நான் அதை தான் கவர் பண்ணிட்டேன். எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது, ரொம்ப நிறைய வசதி இருக்கிற இடங்களை விட்டுட்டு வசதி இல்லாம இறைவன் இப்படி ஒரு கூடாரத்துல இருக்கிறவரை கொஞ்சம் மேம்படுத்துறதுக்கு எல்லாருக்கும் கேட்டுக்கிறேன். இதுதான் உழவார் பணிய சிவத்தொண்டு. நம்ம இல்லாத இடத்துலதான் செய்யணும். ஒரு சின்ன கல் எடுத்து வச்சா கூட சிவாலயங்கள்ல வீடு கட்டாதவங்க வீடு கட்ட முடியும். அந்த மனெல்லாம் பிரச்சனையில இருக்கு, கோர்ட்ல இருக்கு, அந்த கேஸ் நடந்துட்டே இருக்கு, முடியல அப்படிங்கிறவங்களுக்கு அதை முடிச்சு கொடுக்கறதுக்கு இது வந்து கிடைக்கும். எல்லா சிவாலயங்கள்லயும் இந்த ஒரு விஷயங்கள் இருக்கும். சிவத்தொண்டுன்னு ஒரு உழவார பணி செய்யும் போது நம்மளுடைய முன்ஜென்ம கர்மா போயிடும். இது வந்து மெயினா நான் இது வந்து பதிய வைக்கிறேன். அதே மாதிரி கல்யாணம் ஆகலை அப்படிங்கும் போது புதுசா கட்டுற கோயில் கும்பாபிஷேகம் அதை தீர்த்தம் எடுத்து கொடுக்கறது, மாலை கட்டி கொடுக்கறது, அங்க இருக்கிற அம்பிகைக்கு மங்களமான பொருள்கள் கொடுக்கறது, இதெல்லாம் கல்யாண தோஷ தடையா இருந்தா அதெல்லாம் நிவர்த்தி செய்யும். நம்ம நவகிரகங்களுக்குலாம் போய் எல்லாத்தையும் செய்யணும்னு அவசியம் இல்லை, எல்லாத்தையும் இவரே சரி பண்ணிடுவாரு. அவருக்கு நம்ம தொண்டு செய்யும் போது அந்த பாவங்களும் கர்மங்களும் குறைக்கப்படும். மனித ஆத்மா எதனால கஷ்டப்படுது? கர்மாங்கிற ஒரு விஷயம். இந்த கர்மா எதனால வருது? இந்த பஞ்ச இந்திரியங்களால வருது. அப்ப அதெல்லாம் அடக்கணும்னா சிவபெருமானால மட்டும்தான் முடியும். நம்பணும். நாங்க போயிட்டு வந்த உடனே நடக்கலன்னு சொல்லக்கூடாது. நம்ம ரொம்ப நல்லவங்களா இருக்கலாம், ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருக்கலாம். இப்ப முன் ஜென்மத்துல என்ன பண்ணிருக்கோம், எத்தனையாவது பிறவில நம்ம இருக்கோம், அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சோம் நமக்கு தெரியாது இல்லையா? அப்ப நம்ம உடலாலும் உள்ளத்தாலும் மனசாலும் வார்த்தையாலும் செயலாலும் சொல்லாலும் மந்திரத்தாலும் நம்ம எது செஞ்சாலும் பிழை இல்லாம செஞ்சிருக்கணும். அப்ப ஏதோ ஒண்ணு செஞ்சதுன்னா ஏதோ ஒரு கர்மா இருக்கும், அது நமக்கே தெரியாத அட்டாக் பண்ணும். அடுத்தடுத்த வர பிறவிகள்ல அதை கடந்து நம்ம வரணும்னா அந்த கர்மா கழியணும். கர்மா கழிந்தால் மட்டும்தான் நமக்கு நல்வழி பிறக்கும். நான் அந்த சிவன் கோயிலுக்கு போனேன் எனக்கு உடனே நடக்கலன்னு சொல்லக்கூடாது. வரணும், நம்பிக்கையோட வரணும். ஒரு முறைக்கு 2 முறை வந்துட்டோம்னா கேட்டதை கொடுத்துருவார். அதுதான் மெயின் விஷயம். பணம் காசுங்கிறத விட நம்ம கர்மாவை கழிச்சு கொடுப்பான்னா நம்ம கர்ம கணக்கு தீர்ந்தாலே நல்வழி பிறந்துரும். நம்ம கேட்க வேணாம், அவரே கொடுத்துருவார்.